கேக்குதா? ආයිබෝවන් සැමටම සුබ සන්ධ්‍යාවක්. ඇහෙනවද? அன்மியூட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுமா? Hi, ஹரி. Bhavan. ஓகே, தேங்க்யூ. Mohan Raj. හරි, තැංකියු. ඔයාලා මේ ජොයින් වෙලා ඉන්නේ ඔක්ස්ෆර්ඩ් කාලජ් එකෙන් ஓரியன்டேஷன் එකට. සිංහල கிளாஸ் ஓரியன்டேஷன் එකට. හරිද? அதாவது நீங்க இப்ப ஜாயின் ஆகிருக்கிறது ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜால கண்டக்ட் பண்ற டிப்ளமா இன் சிங்கள கோர்ஸ் அதோட ஓரியன்டேஷன். சரியா? நம்ம இந்த ஓரியன்டேஷன்ல பார்க்க போறது நம்ம அடுத்த 2 months நடக்கிற கிளாஸஸ்ல என்னென்ன படிப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த ஓரியன்டேஷன் பிளான் பண்ணியிருக்கேன். சரியா? நம்மட சிங்கள ஸ்போக்கன் கிளாஸ் வந்து 2 months நடக்கும். அதாவது 24 கிளாஸஸ். சரியா? 24 கிளாஸஸ்ல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஓவர்வியூவா பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் 3 கிளாஸஸ். அதாவது ஃபர்ஸ்ட் 3 கிளாஸஸ் நம்ம பார்ப்போம் சிங்கள ஹோடி. சரியா? சிங்கள ஹோடினா தமிழ் அரிச்சொடி மாதிரி சிங்களத்துல உள்ள அரிச்சொடி. சரியா? அதுல என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது, எப்படி எழுதுறது, எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். சரியா? இந்த சிங்கள ஹோடியை படிக்கிறதுக்கான ரீசன் வந்து எந்த ஒரு மொழியை தெரிஞ்சு கொள்றதுக்கும் அதோட எழுத்துக்களை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? எழுத்துக்களை தெரிஞ்சாதான் வாசிக்கிறது எப்படி, பேசுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாம். அதோட புது புது சொற்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது நீங்களே ஒரு இடத்துல புது சொற்களை பார்த்தாலும் வாசிச்சு அது என்னன்னு விளங்கி கொள்றதுக்கு இருக்கிறதுக்காகத்தான் சிங்கள ஹோடியை படிப்பிப்போம். சரியா? இது எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் முக்கியமான ஒரு விஷயம். அதனால இது ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் சிங்கள ஹோடியை தான் போகும். சரியா? அடுத்து நம்ம பார்ப்போம் பில்லம். பில்லம் அப்படின்னா அதாவது உயிர்க்குறிகள். சரியா? உயிர்க்குறிகள் தமிழ்ல வந்து அரவு, கொம்பு, காட்புள்ளி அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி சிங்களத்திலையும் சில உயிர்க்குறிகள் இருக்கும். சரியா? அதுல இதுல இருக்கிறது சும்மா பார்த்தோம்னா ஹல்கிரிம, நிலப்பில்ல, கெட்டியத பில்ல, கொம்புவ சைத்து ஹல்கிரிம இப்படி இருக்கும். சரியா? இதெல்லாம் என்னன்னு நம்ம கிளாஸஸ்ல பார்ப்போம். சரியா? அடுத்து வந்து பார்ப்போம் இலக்கம். சரியா? அதாவது எண்கள். சரியா? எண்கள் எப்படி சொல்றது, எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். சரியா? உதாரணமா இங்க எக்க தெக்க துண ஹத்தர பஹா ஹயாத்த அப்படி இருக்குது. சரியா? அதாவது 1ல இருந்து 10 வரைக்கும். அதுக்கு பிறகு எக்கொலஹா தொலஹா அது 100 வரைக்கும் பார்ப்போம். சரியா? அதுக்கு பிறகு ஆயிரங்கள் அப்படி பார்ப்போம். சரியா? இது நீங்க எங்கெங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா சில கடைகள்ல இல்லாட்டி கடைகள்ல நீங்க ஒரு சாமான் வாங்க போறீங்கன்னா அந்த இடங்கள்ல விலை சொல்றதுக்கு அப்படியான இடங்கள்ல இந்த இலக்கம் யூஸ் ஆகும். சரியா? உங்களோட டெய்லி வாழ்க்கையிலையும் இந்த இலக்கங்கள் சிங்களத்துல சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இது இருக்கு தாஹா, தெதஹா, துந்தா, ஹாரதாஹா அந்த மாதிரி. சரியா? அதோட எழுத்துக்கள் எழுதுறது எண்களை எழுதுறது எப்படின்னும் இல்லாட்டி சொல்றது எப்படின்னு நம்ம இந்த கிளாஸஸ்ல பார்ப்போம். சரியா? அடுத்து பார்ப்போம் சத்திய தினவால் மாச, அதாவது கிழமை நாட்கள் மற்றும் மாதங்களை எப்படி சொல்றது அப்படின்னு. சரியா? அதாவது சந்துதா, அங்காருவாதா, வதாதா, பிராஸ்பதிந்தா, சிக்குராதா, சேனசுராதா, இரிதா. இத வந்து தமிழ்ல எப்படி திங்கள் செவ்வாய் அப்படி சொல்றோமோ அதே மாதிரி சிங்களத்தையும் சொல்றோம். சரியா? அப்ப இந்த மாதிரி தான் சிங்களத்துல பேசுறப்ப அதாவது ஸ்போக்கன் பேசுறப்ப இந்த கிழமையில சொல்றது தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? அதுக்காக தான் இது பாக்குறது. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். சரியா? அதோட மாதங்களும் பார்ப்போம். சரியா? எப்படி மாதங்கள் உச்சரிப்பாங்க அப்படின்னு. சரியா? இதுல இருக்குது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு. அதாவது இங்கிலீஷ்ல உள்ளதையே சிங்களத்துல சொல்ற மாதிரி தான் பேசுறது. சரியா? நம்ம தமிழ்ல எப்படி பேசுவோமோ அது தை, மாசி, பங்குனி அப்படி சொல்ற மாதிரி சிங்களத்திலயும் இருக்கு. சரியா? துருது, நவாம், மெதின்பக், வெசாக், பொசோன் அப்படி இருக்குது. ஆனா அது நம்ம பேச்சு வழக்குல யூஸ் பண்றது இல்லை. சரியா? அதனாலதான் நம்ம உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு எது முக்கியமோ அது மட்டும் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சரியா? அடுத்து நம்ம பார்ப்போம் வேளாவு, அதாவது டைம் பார்க்கறது. சரியா? சிங்களத்தால டைம் எப்படி பார்க்கறது, டைம் எப்படி சொல்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்ப்போம். சரியா?
கிட்டத்தட்ட சிங்களம் வந்து கத்துக்கிறது லேசு. ஏன்னா, கிட்டத்தட்ட தமிழ் மாரியே தான் இருக்கும். சரியா? ரொம்ப குழப்பிக் கொள்ள தேவையில்ல. இங்கிலீஷ் கிளாஸஸ் போறவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். ஆனா சிங்களம் கத்துக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கன்ஃப்யூஷனா இருக்காது. நீங்க அர்த்தங்கள விளங்கிக்கிட்டாலே பாதி பேசிடலாம். சரியா? இப்ப டைம் எடுத்துக்கொண்டோம்னா, டைம் எப்படி சொல்றது? சரியா? எப்படி எழுதுறது? அப்படின்னு பார்ப்போம். அதாவது இப்ப 1 மணினா "වෙලාව 1යි" அப்படி சொல்லும். "වෙලාව 2යිன்னு" சொல்லும். சரியா? இப்ப 3:45 3:45 அப்படியெல்லாம் சொல்லுவோம். சரியா? அதோட டைம் யூஸ் பண்ணி எப்படி எப்படி கேள்விகள் வரும் அப்படின்னும் பார்ப்போம். சரியா? அதாவது இப்ப இங்க இருக்குது "මම කීයට විතරද එන්න ඕනේ?" நான் எத்தனை மணிக்கு வர வேண்டும்? "කීයටද" எத்தனை மணிக்கு? சரியா? இப்ப இங்க இருக்கு "කීයේ ඉඳන්ද කීයේ වෙනකන්ද" எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரை? சரியா? இந்த மாதிரி டைம் பேஸ்டான கேள்விகள், விடைகள் அப்படி பார்ப்போம். சரியா? இந்த கிளாஸஸ்ல ஆன்லைன் கிளாஸ்னால நான் அப்பப்ப சில ஒர்க்லாம் குடுப்பேன். அதையும் நீங்க அப்ப செஞ்சு எனக்கு என்னோட வாட்ஸ்அப்க்கு இல்லாட்டி குரூப்ல போடுற மாரி இருக்கும். சரியா? அதுக்கும் ரெடியா இருக்க கொள்ளணும். அதோட அ மைக்க அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கும் ரெடியா இருக்கணும். ஏன்னா அது ஸ்போக்கன் கிளாஸ். ஏன்னா எத்தன பேரு கிளாஸ் ஆன் பண்ணிட்டு மட்டும் இருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கிறதும் தெரியாதனால, கிளாஸஸ் அந்த டைம்ல மைக் ஆன் பண்ணி பேச சொன்னா, பேசுறதுக்கும் ரெடியா இருக்கணும். ஸோ நீங்க கிளாஸஸ் ஜாயின் ஆகுறப்போ, அ ஒரு அமைதியான இடமா பார்த்து, இல்லாட்டி சவுண்ட் பின்னாடி நெறைய பேர் வீட்ல இருப்பீங்க. பின்னாடி சத்தமா இருக்கும். அப்ப அந்த மாரி இடம் இல்லாம, கொஞ்சம் உங்களால அன்மியூட் பண்ணி பேச ஒரு ஃப்ரீயான இடமா பார்த்து, கிளாஸஸ் ஜாயின் ஆகுறது நல்லது. சரியா? அதோட குடுக்குற ஒர்க்ஸ்லாம் அப்பயே செய்யணும். இல்லாட்டி வீட்டுக்கு குடுக்குற ஒர்க்ஸையும் செஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸஸ் கொண்டு வந்தா தான், அந்த 2 மந்த்ஸ்க்குள்ள எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணி எடுக்க இயலுமோ, அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணலாம். சரியா? உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தா கேளுங்க. வேற எதுவும் கேட்கணும் அப்படி இருந்தாலும் அன்மியூட் பண்ணி இப்ப கூட நீங்க கேட்கலாம். பயப்பட தேவையில்ல. சரியா? அடுத்து நம்ம பார்ப்போம். நாமபத. நாமபதனா பெயர் சொற்கள். அதாவது ஒரு வசனத்திற்கு முக்கியமான அதாவது நீங்க இது சொற்களோட அர்த்தங்கள் விளங்கி தெரிஞ்சிருந்தா தான் பேச முடியும். சரியா? இப்ப அ நம்ம சும்மா சொல்லுவோம். "මම බස් එකේ යනවා." சரியா? "මම බස් එකෙන් කාර්යාලයට යනවා." சரியா? "බස් එකෙන් කාර්යාලයට යනවා." சரியா? பஸ் செகண்ட் காரியாலයට යනවා. இப்ப இதுல பஸ்ங்கிறதும் காரியாலயங்கிறதும் பெயர் சொற்கள். சரியா? இப்ப அந்த காரியாலயம் அப்படிங்கிறது ஆபீஸ். சரியா? நான் பஸ்ல ஆபீஸுக்கு போவேன். சரியா? இல்லாட்டி போறேன். சரியா? அப்ப இப்ப நீங்க சொல்றது ඔයා කොහෙද යන්නේ? මම කාර්යාලයට යනවා. இல்லாட்டி මම கோவிலுට යනවා. මම පන්සලට යනවා. இப்படி சும்மா சொல்றதுல இப்ப பன்சல, கோவில அப்படிங்கிறதெல்லாம் பெயர் சொற்கள். அப்ப இந்த மாதிரி பெயர் சொற்கள் வந்து வசனம் அமைக்கிறதுக்கும், அதோட பேசுறதுக்கும் முக்கியமான விஷயம். அதாவது அர்த்தங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுல வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற இல்லாட்டி நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ற ஒரு 100 சொற்கள் மாதிரி உள்ளடக்கித்தான் இந்த கிளாஸஸ்ல இருக்கும். சரியா? இப்ப இந்த இது படிக்க போற டைம்ல எல்லாம் வந்து நம்ம வசனங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிருப்போம். சரியா? அதோட இது லிமிட்டட் ஆன டைம்ல நடக்க போற கிளாஸஸ்னால நீங்க உங்களால எவ்வளவு மேக்ஸிமம் எஃபோர்ட் போட இயலுமோ அவ்வளோ எஃபோர்ட் போடணும். ஏன்னா 24 கிளாஸஸ் தான் நடக்கும். அதுக்குள்ள நம்ம ஒரு ஒரு லாங்குவேஜ ஃபுல்லா கத்துக்கிறதுக்கு சமமான கிளாஸஸ். சரியா? அப்ப நீங்களும் குடுக்குற ஒர்க்ஸ் எல்லாம் சரியா செய்யணும். அப்ப பயப்படாம பேசணும். சரியா? நீங்க அன்மியூட் பண்ணி பேச சொல்றப்ப மத்தவங்க பிழையா இருந்தா நினைப்பாங்க. இல்லாட்டி நான் ஏசணும் அப்படி எதுவும் நினைக்க கூடாது. சரியா? அடுத்து பார்ப்போம். இடைச்சொற்கள், நிப்பாத பதம். இதுவும் ஒரு வசனங்கள்ல அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற சொற்கள் தான். சரியா? யூஸ் பண்ற சொற்கள். சரியா? இதையும் யூஸ் பண்ணி நம்ம வசனங்கள் எழுதுவோம். சரியா?
இப்ப என்ன இருக்குது? இல்லாவிட்டால். இல்லாவிட்டால்னா நம்ம சும்மா ஒரு உதாரணமா பார்ப்போம். இல்லாவிட்டால்னா நெத்தினம். சரியா? நெத்தினம். சரியா? இப்ப இதுக்கு நம்ம தமிழால ஒரு வசனம் சொன்னோம்னா, பஸ் இல்லாவிட்டால் பஸ் இல்லாவிட்டால் ரயிலில் செல்லுங்கள். சரியா? பஸ் நெத்தினம் இல்லாவிட்டால். பஸ் நெத்தினம் தும்பியங் என்ன. அப்ப இந்த இல்லாவிட்டால் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்க யூஸ் பண்ணும். கிட்டத்தட்ட இதுவும் பெயர் சொற்கள் மாதிரி தான். ஆனா இது பெயர் சொற்கள். அதாவது இது இடைச்சொற்கள். சரியா? அப்ப இதுல கொடுத்திருக்கதையும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள ட்ரை பண்ணணும். சரியா? உங்களுக்கு ஞாபகம் இருந்தா மட்டும்தான் நீங்க வசனங்கள் எழுதுறப்பவோ இல்லாட்டி பேசுறப்பவோ அதை போட்டு நீங்க யூஸ் பண்றது. சரியா? அடுத்து முக்கியமான ஒரு விஷயம்தான் இது. சரியா? அதாவது வர்த்தமான காலைய அத்தீத காலைய சக அநாகத காலைய. சரியா? அதாவது நிகழ்காலம், இறந்த காலம் மற்றும் எதிர்காலம். சரியா? வசனம் அமைக்கிறதுக்கு இல்லாட்டி பேசுறதுக்கு இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கேன். இது வந்து நிகழ்காலம். இப்ப நாளைக்கு நீங்க சொல்லலாம், சார் நேத்து ஓரியன்டேஷன் செஞ்சாரு. சரியா? அப்ப அது வந்து இறந்த காலம். அப்ப அப்படி பேசுறத காலங்களுக்கு இதுதான் ஒரு வசனங்கள் இல்லாட்டி பேசுறதுக்கு ஸ்போக்கனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இப்ப அதுல எப்படி சரியான வசன பிரயோகங்களை யூஸ் பண்ணி பேசுறோம், எழுதுறோம் அப்படிங்கறத தான் இது பார்ப்போம். சரியா? இப்ப நம்ம உதாரணமா பார்ப்போம். வர்த்தமான காலையனா நிகழ்காலம். சரியா? நிகழ்காலத்துல இன்னவான சொல்லும். சரியா? இன்னவான இருக்கிறார். சரியா? இருக்கிறேன் இல்லாட்டி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சரியா? இன்னவா அத்தீத காலையில ஹிட்டியா. சரியா? அதாவது இறந்த காலத்துல ஹிட்டியா. சரியா? இருந்தார். தமிழ்ல இருக்கிறார், இருந்தார், இருப்பார்னு சொல்ற மாதிரி தான் இன்னவா ஹிட்டியா. இது வந்து வர்த்தமான காலை அத்தீத காலையை வந்து எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல இயலாது. சரியா? அதாவது இது இப்படி இருக்க சொற்கள் தான் இப்ப இப்படி மாறுது அப்படின்னு சொல்ல இயலாது. சரியா? அப்ப இதுகளை நம்ம பாக்குறத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளதான் வரும். சரியா? இல்லாட்டி ரிப்பீட்டடா யூஸ் பண்றப்ப அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? இப்ப அதே வந்து எதிர்காலத்துக்கு மாறுறப்ப எப்படி மாறும் அப்படின்னு 2-3 வழிகள் இருக்கு. சரியா? அது இப்படி இருக்க சொல் வந்து இப்படி மாறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதாவது தீயனவா வந்து இருக்கிறது. சரியா? இது வந்து இறந்த காலத்துக்கு மாறினா திப்பா இருந்தது அப்படின்னு வரும். சரியா? இப்ப இதே எதிர்காலத்துக்கு மாறணும்னா தியை அப்படின்னு வரும். இது இல்லாம இதுக்கு பின்னாடி சேர்த்து வரும். சரியா? தியை. சரியா? அப்படி வரும். அப்படி இல்லாம தியமு அப்படின்னு வரும். சரியா? இப்ப இது என்ன கண்டிஷன்ல எப்படி வந்தா மட்டும்தான் இப்படி மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த கிளாஸஸ்ல பார்ப்போம். சரியா? இப்ப இதுல இருக்கு இன்னவா மகே தாத்தா அத எதிர இன்னவா. சரியா? எனது அப்பா இன்று வீட்டில் இருக்கிறார். சரியா? எனது அப்பா இன்று வீட்டில் இருக்கிறார். சரியா? அது இறந்த காலத்துக்கு மாத்தணும்னா ஹிட்டியா. ஈஎஸ் அவச தாத்தா கெதர ஹிட்டியா. நேற்று மாலை அப்பா வீட்டில் இருந்தார். சரியா? நேற்று மாலை அப்பா வீட்டில் இருந்தார். இப்ப இதை எதிர்காலத்துக்கு மாத்தணும்னா ஹெட்ட உதே தாத்தா கெதர இந்தி. சரியா? இல்லாட்டி ஹிட்டி அப்படின்னு வரும். சரியா? இப்ப இதை பத்தி நீங்க இப்ப ரொம்ப பார்க்க வேணாம். இது ஓரியன்டேஷனால சும்மா சொல்லிட்டு போறேன். சரியா? இப்ப தீயனவா இருக்கிறது திப்பா. சரியா? இருந்தது தியை. சரியா? கரணவா கரா யனவா கியா. இப்ப என்ன இருக்க யாய் கராய் குயாய் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த கிளாஸஸ்ல பார்ப்போம். சரியா? இப்ப உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு விளங்காம இருக்கும். சரியா? இல்லாட்டி நிறைய பேருக்கு விளங்காம இருக்கும். அதை பத்தி இப்ப நீங்க பெருசா வரி பண்ண தேவையில்ல. சரியா? அதோட கிளாஸஸ் அண்டண்டு முடியிற கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸும் நோட்ஸும் வந்து வாட்ஸ்அப் குரூப்பாலேயே அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் வரும். சரியா? அப்ப நீங்க கிளாஸஸ் ஜாயின் ஆகாத ஆக்கள் ரெக்கார்டிங் பார்த்து கொள்ளலாம். இல்லாட்டி ஜாயின் ஆன ஆக்கள் திரும்ப டவுட்ஸ் எதுவும் வந்தாலும் ரெக்கார்டிங் பார்த்து கொள்ளலாம், நோட்ஸ் பார்த்து கொள்ளலாம். சரியா? அப்படி
நோட்ஸ் பார்த்து விளங்கலை அப்படின்னா நீங்க அடுத்த கிளாஸஸ்ல வந்து சார் போன கிளாஸ் இப்படி படிப்பிச்சு கொடுத்தீங்க, இது கொஞ்சம் விளங்கலை, திரும்ப ஒருக்கா சொல்லி கொடுக்கலுமா அப்படின்னு கேட்டாலும் நான் சொல்லி கொடுப்பேன். சரியா? அடுத்து பார்ப்போம் வினா சொற்கள், அதாவது பிரஷ்னவாச்சி பதவி. சரியா? ஒரு கேள்வி கேட்கறதுக்கு எப்படியான சொற்கள் யூஸ் பண்ணி கேள்வி கேட்போம் அப்படின்னு. சரியா? இப்ப இதுல மொக்கத, காகத, காட்டத, கீயத அப்படி இருக்கு. சரியா? எல்லாத்துலயும் காமனா பாத்தீங்கன்னா கடைசியில த ஒண்ணு வரும். சரியா? த ஒண்ணு வரும். சரியா? தயன். சரியா? தயன் ஒண்ணு வரும். சரியா? இதுதான் சிங்களத்துல நிறைய, அதாவது எல்லா சொற்களுக்கும் சொல்ல இயலாது, நிறைய சொற்களை ஒரு கேள்வியா கேள்வி அப்படின்னு விளங்கி கொள்வதற்கு ஒரு ஈஸியான வழி. ஒரு சொல்லொண்ட த போட்டு வரும். சரியா? எல்லா சொல்லையும் இல்ல, சில சொற்கள், அதாவது முக்கியமா வினை சொற்களுக்கு பக்கத்துல வரும். சரியா? வினை சொற்களுக்கு பக்கத்துல த போட்டு வரும். சரியா? இப்ப நம்ம இங்கே பார்ப்போம். உதாரணமா இன்னவான்னு இருக்கு. சரியா? இன்னவா. இப்ப இது எப்படி வினையா கேள்வியா மாறும்? இன்னவாத. சரியா? இன்னவானா இருக்கிறார், இன்னவாதனா இருக்கிறாரா. அப்ப ஒரு வினைக்கு பக்கத்துல பயன்னு வந்தா கேள்வியா மாறும். சரியா? கியா. சரியா? கியா. கியா. கியானா போனார். சரியா? கியாத போனாரா. அப்ப நீங்க ஒரு ஈஸியா விலையும் கொள்ளலாம். ஒரு கேள்வியா கேட்கிறாங்க, இல்லாட்டி நம்ம கேள்வி கேட்கிறப்ப, அப்ப நீங்க நேத்து வந்தீங்களா, ஒயா ஐய ஆவாத. வந்தார் அப்படின்னா ஆவா, அப்ப வந்தாரா ஆவாத அப்படின்னு ஈஸியா விலையும் கொள்ளலாம். சரியா? அது இல்லாம வேற வேற, இப்ப நம்ம தமிழ்ல ஏன், எதற்கு அப்படி எல்லாம் இருக்குல்ல கேள்வி கேட்கறதுக்கான சொற்கள், அந்த மாதிரி சொற்கள் தான் இது. சரியா? அதாவது முக்கதனா என்ன, காகிதனா யாருடைய, காட்டதனா யாருக்கு, கீயத எவ்வளவு. சரியா? கீயதனா எவ்வளவு, கொச்சரதனாலும் எவ்வளவு, கோக்கத எது, எய் ஏன். சரியா? கௌத யார், கொகைத எங்கு, காலங்கத யாருடன், இல்லாட்டி யாருடன். சரியா? கோமத எப்படி, காத்திக்கத யாருடன், முகட்டத எதற்கு, ஏக்கத அதுவா, எத்தது பொருத இப்படியான கேள்வி கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ற சொற்களும் இருக்குது. சரியா? அது இல்லாம நம்ம அடிக்கடி பாவிக்கிற சொற்கள். சரியா? அப்படி வெடிய பாவித்தாக்காரன வச்சன. சரியா? அதாவது அடிக்கடி, இல்லாட்டி நீங்க சிங்களம் பேச ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த சொற்களை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? இப்ப நான் கிளாஸ் தொடங்குறப்ப சொன்னேன் ஆய்போவன் ஹெமோட்டாங்க அப்படின்னு, அதாவது எல்லாருக்கும் வணக்கம். சரியா? சுப சந்தியாக பேவா. சரியா? இதுவும் சொன்னேன் இனிய மாலை வணக்கம். சரியா? இப்ப இது ரெண்டுமே நான் இப்ப உங்களோட பேச தோங்குறப்ப பேசினது. சரியா? இப்ப அந்த மாதிரி நீங்க இங்க சரி வேலை செய்யற இடத்துல உதேசனா பேவா அப்படி சொல்லலாம். சரியா? குட் மார்னிங் சொல்லலாம். ஒரு சிங்கிள் ஆக்களை பார்த்தீங்கன்னா சுப உதேசனாக்குன்னு சொல்லலாம். சரியா? அதே மாதிரி இது இங்கே இருக்கு. சரியா? என்ன, கண்ணு, பொண்ணு, பலன்னு, கண்ணு, ஆவத, கேவத, பிவ்வத. இப்ப நீங்க ஒருத்தர சும்மா பாத்தீங்கன்னாலே சாப்பிட்டீங்கன்னாலும் நம்ம கேட்போம். அப்போ யா கேவத அப்படின்னு கேட்போம். சரியா? சொன்னீங்களா அப்படி எல்லாம் கேட்போம். சரியா? அந்த மாதிரி அடிக்கடி பாவிக்கிற சொற்கள் இருக்கு. சரியா? அடுத்து இந்த சொற்களும் முக்கியமான விஷயம். சரியா? அதாவது இப்ப இங்க இருக்கிறது மாமன். மாமானா நான். சரியா? மாமானா நான். உயானா நீ. சரியா? அப்பினா நாம். சரியா? ஏயானா அவன். அறையா அவன். சரியா? மேயா இவன். சரியா? இப்ப இதெல்லாம் ஒரு வசனத்துல நீங்க அந்த யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். சரியா? பி வேர்ப்ஸ்ன்னு சொல்லணும். வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ் அப்படி சொல்லணும். சரியா? அதாவது மாமா ஆவா, நான் வந்தேன். சரியா? சரியா? மாமனா நான். சரியா? அப்பினா நான். ஒயானா நீ. ஒயாலானா நீங்கள். சரியா? ஏயா ஏயானா அவன், அவள் அப்படி வரும். சரியா?
ஏயாலா, அவர்கள். இப்ப நம்ம இங்கிலீஷ்ல இருக்க மாதிரி சும்மா பார்த்தோம். சரியா? இப்ப அந்த மாதிரி வசனங்கள்ல யூஸ் பண்றப்ப எப்படியான சொற்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? இப்ப இதுல சில சொற்கள் நீங்க வந்து இங்க சரி யார் சரி பேசுறத அப்படி கேள்விப்பட்டுக்கலாம். சரியா? இப்ப என்ன இருக்கு, மூ மூ அப்படின்னு இருக்கு. அப்ப மூனா அவன். சரியா? இதுல வந்து இங்கன இருக்குது. சரியா? இங்கன இருக்க ஃபர்ஸ்ட் இந்த எழுத்துக்கள் மட்டும் நீங்க ஒபிஷியலா யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள். சரியா? அதாவது கொஞ்சம் மரியாதையான சொற்கள். சரியா? அதாவது இப்ப நான் நீங்கன்னு சொல்றதுக்கும் நீன்னு சொல்றதுக்கும் அந்த அவன் இவன் அப்படி கதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸோட பேசுறப்போ ஒரு மாதிரி பேசுறோம், இல்லாட்டி ஆஃபீஸ்ல பேசுறப்போ ஒரு மாதிரி பேசுறோம். அப்ப அப்படியான சொற்கள். சரியா? இப்ப இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மரியாதையான சொற்களா இருக்கும். சரியா? மரியாதையை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் மரியாதை குறைவானதா இருக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி சொற்களை வந்து நீங்க வந்து வேலை செய்யற இடத்துலயோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மேல ஒரு போஸ் கிட்டயோ அவங்ககிட்ட பேசுறப்ப இல்லாட்டி உங்களோட வேலை செய்யறவங்ககிட்ட பேசுறப்ப இப்படி இந்த சொற்களை யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இந்த மாதிரி சொற்கள் அதாவது இதை வந்து நீங்க யூஸ் பண்ணா நல்லா தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கூடிய அளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் இந்த மாதிரி வசனங்களை சொற்களை யூஸ் பண்ணி பேசுவீங்க. சரியா? அப்ப அது எந்த இடத்துக்கு எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லித்தரோம். சரியா? அது முக்கியமா இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசினா மரியாதை இல்லை, எப்படி மரியாதையா பேசுறது, எந்த சொற்கள் மட்டும் மரியாதையான சொற்கள். ஏன்னா நீங்க புதுசா கத்துக்கிறீங்கன்னா நீங்க கேட்கிற எல்லாத்தையும் இப்ப இதுதான் அர்த்தம்னு விளங்கிடுச்சுன்னா உங்களுக்கு அறியாமையே நீங்க அதை திரும்ப இருக்கா இப்படி சொல்லி யூஸ் பண்ண பார்ப்பீங்க. இது நிறைய புது லாங்குவேஜ் தெரிஞ்சு கொள்வதுக்கு இல்லாட்டி மோஸ்ட்லி சிங்கள ஆக்களோட புது ஆக்களோட பேசுறப்ப அவங்களுக்கும் தெரியாது. அப்ப அவங்களும் அந்த மாதிரி சொற்களை யூஸ் பண்ணி பேசுவாங்க. அப்ப நீங்க கேட்டுட்டு இது இந்த அர்த்தம் தானே, அர்த்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த மரியாதை அது மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? அப்ப அது எப்படிங்கிறதும் நம்ம இந்த கிளாஸஸ்ல பார்ப்போம். சரியா? அடுத்து நம்ம பார்ப்போம் பின்துற விஸ்தரிக்கிறீங்க. சரியா? இது வந்து எதுக்கு பாக்குறதுன்னா நம்ம இப்ப வசனங்கள் எப்படி அமைக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டோம். சரியா? வசனங்கள் அமைக்கிறது, எந்த வசனங்கள் எப்படி யூஸ் பண்றது, எந்த இடத்துல யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பிறகு இது நம்ம யூஸ் பண்றது பின்துற விஸ்தரிக்கிறீங்க. இது வந்து எல்லா வசனங்களையும் நீங்க யூஸ் பண்ணி சொல்ல வேண்டியது. அதாவது இப்ப இது முக்கியமான ஒரு ரீசன்னா இப்ப நீங்க சும்மா ஒரு எடுத்துக்கொள்ளும். இப்ப நீங்க ஒர்க் போற இடத்துல நீங்க இன்னைக்கு ஒர்க் போனீங்கன்னா இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேலைக்கு வரல. அப்ப நாளைக்கு அவர் வந்து நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாருன்னா அப்ப நீங்க அதை எந்த காலத்துல சொல்லுவீங்க, இது எந்த காலத்துல சொல்லுவீங்க. சரியா? அதாவது அத்தீத்த காலையில இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப அந்த மாதிரிதான் இப்ப இந்த படத்துல இருக்குது என்ன நடக்குது இல்லாட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த பின்துறை விஸ்தரிக்கிறீங்க. அதாவது படத்தை பத்தி விவரிக்கிறது. சரியா? இப்ப உதாரணமா நம்ம இந்த படத்தை பார்த்தோம்னா இப்ப இந்த படம் வந்து எப்படி இருக்குது, இந்த படத்துல ஒரு தாத்தா இருக்காரு, அவர் ஒரு புக் வாசிக்கிறார். சரியா? கீழே ரெண்டு சின்ன பிள்ளைகள் வௌவால் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரியா? பெரிய ரெண்டு பேர் வந்து வட்டக்கால முகம் செஞ்சு கொண்டிருக்காங்க. சரியா? இது நம்ம சும்மா அம்மான்னு வச்சுக்கிட்டாமா, அம்மா கொடி கட்டுறாங்க வெளியே. சும்மா நம்ம சொல்லுவோம் அப்பா இருக்காரு, அவங்க மகன் இருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா இப்ப நம்ம சும்மா சொல்லுவோம். இப்ப இது வந்து என்னது, ஹாலோவீன் ஃபங்க்ஷன். சரியா? அது ஃபாரின்ல ஹாலோவீன் ஃபங்க்ஷன். சரியா? அப்ப நம்ம சொல்லுவோம் மே பின்தூரை விஸ்தரவென்னு ஹாலோவீன் ஃபங்க்ஷன் காய். சரியா? இல்லாட்டி ஹோல்மன் ஃபங்க்ஷன் காய். சரியா? மே பின்தூரே சீயா கெனக்கிந்தகன பூத கதாவன் கியவனவா. இதுல கோஸ்ட் ஸ்டோரிஸ்னு இருக்கு. அப்ப பூத கதாவன் கியவனவா. சரியா? அதாவது ஒரு தாத்தா உட்கார்ந்து பேய் கதைகள் வாசிச்சு கொண்டிருக்காரு. கொடிலமயதென்மை வவுலன் அந்தனவா. கொடியில சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேரு வௌவால்கள் செய்யறாங்க. பல்லைக்கினா பூசைக்கினா நம்ம சும்மா சொல்லுவோம். சரியா? எளிய பொடி கொள்ளை ரெத்த புறவாகன கொள்மன் வகை ஹிட்டகட இன்னவா. வெளியே ஒரு சின்ன பையன் மேல துணி ஒண்ணு மூடிக்கிட்டு பேய் மாதிரி நின்று கொண்டிருக்கான். சரியா? எளிய தாத்தா வத்த சுத்தகரணவா. வெளியே அப்பா தோட்டத்தை சுத்தம் செய்யறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த எப்படி வசனங்கள் அமைக்கிறது அதுக்கேத்த மாதிரி இந்த டைம்ல நீங்க வசனங்கள் எல்லாம் எப்படி சொல்றது பேசுறது அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அப்ப அதை வச்சு இதுகளை எப்படி அமைக்கிறது, இதை பத்தி விவரிங்க இல்லாட்டி நான் சொன்ன இடத்த வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்றப்ப இதெல்லாம்
நீங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். சரியா? அடுத்து இங்க இது ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. இது வந்து இங்கிலாந்துல லாங் லிவ் தி கிங் அப்படின்னா குயின் எலிசபெத் பிறந்த நாளுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று செய்யறாங்க. சரியா? அப்ப மே பின்තූරේ පෙන්වන්නේ එංගලන්ත රාජ්‍යයේ குயின் எலிசபெத்க்கு උපන්දින සාදයකි. சரியா? උපන්දින සඳහා හඳුන්වා දෙන සාදයකි செய்த ஒரு விழா. சரியா? மே பின்තූරේ ඉන්නේ ගොඩක් வெடிமகள் கட்டி ඉන්නවා. இந்த படத்துல ரொம்ப பெரிய ஆட்கள் இருக்காங்க. பொடி ළමයි ඉන්නවා. பொடி ළමයි සෙල්ලම් කරනවා. சரியா? කට්ටියක් සින්දු කියනවා. சரியா? කාරකක් තියෙනවා. இப்படி நம்ம சொல்றத எப்படின்னு பார்ப்போம். சரியா? அடுத்து இருக்குது ஒஃபீஸுக்கே கதா කරන දේවල්. சரியா? இதுக்கு பிறகு நம்ம இந்த வசனங்கள்லாம் எப்படி அமைக்கிறது அப்படின்னு பார்த்தது பிறகு இந்தந்த இடத்துங்கள்ல எப்படி நம்ம பேசுவோம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சரியா? இப்ப இதுல இருக்கு ஒஃபீஸுக்கே கதா කරන දේවල්. அதாவது ஃபர்ஸ்ட் ஆயிபோவான்னு இருக்கு. சரியா? ரெண்டாவது மம වැඩ කරන්න ලේස්ති, நான் வேலை செய்ய தயார். சரியா? ஐயோயா ஐயானத்து, ஏன் நீங்கள் நேற்று வரவில்லை. மேய்க்கணும் ஹொந்தாதசாக், இது நல்ல யோசனை. அப்படி இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஏட்ட விட கரட தின்னம், நாளைக்கு அந்த வேலையை செஞ்சு தாரேன். சரியா? மே ஃபைலுக்கு ஒயாகுது, இந்த ஃபைல் உங்களுடையதா. சரியா? இப்ப இந்த மாதிரியான வசனங்கள் வந்து நம்ம ஒஃபிஷியல் யூஸ் பண்ணுறது. அதாவது இது மட்டும் இல்லை. இப்ப மட்டா உலக்னே அப்படின்னு எனக்கு கீழே இருக்குது. சரியா? மட்டா உலக்னே, எனக்கு பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப நீங்க ஒரு வசனம் இல்லாட்டி இப்ப நான் உங்களை ஒரு உரையாடல் ஆஃபீஸ் ஒன்று நடக்கிற உரையாடல் ஒன்று எழுதி தர மாதிரி எழுதி சொல்லுங்க, இல்லாட்டி எழுதி பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னா, இப்ப நம்ம உதாரணமா பார்ப்போம். மட்டா உலாக்னேன்னு இருக்கு, எனக்கு பரவாயில்ல. அவ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனம் வச்சுக்கொள்ளலாம். இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு தர இயலுமா, உங்களுக்கு கஷ்டமா அப்படின்னு கேட்கிறோம். சரியா? அப்ப மே வெடே போட்டா கரலது என்ன புழு அந்த வாட்டா உலாக்னேனே, அதாவது இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு தர முடியுமா, உங்களுக்கு கஷ்டம் இல்லை தானே அப்படின்னு நேனே மட்டா உலாக்னே அப்படின்னு இந்த சொல்ல யூஸ் பண்ணலாம். சரியா? இப்ப இங்க மட்ட அமத்த கவுனான்னு இருக்கு. சரியா? மட்ட அமத்த கவுனா. சரியா? இப்ப நான் ஒයාට ஃபைல் එකක් ගෙන්න කිව්වනේ. කොහෙද එක? நான் உங்களை ஃபைல் ஒன்று எடுத்துட்டு வர சொன்னேன். எங்க அது? சாரி மட்ட அமத்தක වුණා அப்படி சொல்லலாம். சரியா? அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் வசனங்கள், அதாவது முக்கியமா எது எது யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் வச்சு இந்த ஆஃபீஸுக்கே கதா කරන දේවල් அப்படி அந்த கிளாஸ்ல வந்து நம்ம இதை பத்தி பார்ப்போம். சரியா? அடுத்து இருக்குது பஸ்ஸுக்கே எனக்கொட்ட. சரியா? பஸ் ஒன்றுல போகும்போது. சரியா? இப்ப கீயටද බස් එක ගන්නේ, எத்தனை மணிக்கு பஸ் எடுப்பாங்க, මේ බස් එක කොහෙද යන්නේ, இந்த பஸ் இங்க போகுது, யாழ்ப்பாணයට ගන්න பஸ் තියෙනවාද. சரியா? யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கு பஸ் இருக்குதா. சரியா? இப்படி இங்க கொஞ்சம் இது இருக்குது. சரியா? இது வந்து நீங்க இங்க யூஸ் பண்ணலாம், பஸ் ஸ்டாண்ட்ல தான் யூஸ் பண்ணலாம். சரியா? இப்ப நீங்க ஒரு தெரியாத ஒரு, அதாவது இப்ப நீங்க கண்டி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டியில மோஸ்ட்லி எல்லாம் சிங்களாக்கள் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் யூஸ் ஆகும். சரியா? இப்ப நீங்க எங்க சரி போற ட்ரிங்கோ போற பஸ் இருக்குன்னா, அப்ப நீங்க ஒருத்தட்ட திருகோணமலை பஸ் யான பஸ்ஸுக்கு நவத் வந்து கோயில் திருகோணமலை போற பஸ் நிப்பாட்டுறது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு சொல்லுவாரு, ஒயா கேளுங்க அண்ணன், எல்லாக்கும் டயர் என்ன, அடையாற பல்லையாட்டே அண்ணன், அங்க கீழே போங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சரியா? அடுத்து நீங்க என்ன இருக்குது, மே பஸ்ஸுக்கு துணட்ட கண்ணவா, சீட்டக தீனவாத, சீட்டக தீனவாத. நீங்க கண்டக்டர்கிட்ட கேக்குறீங்க, பஸ்ல சீட்டக தீனவாத, சீட் இருக்குதா, சீட்டக கண்ண போடுவாங்க, சீட் ஒண்ணு எடுக்க இயலுமா, இல்லாட்டி மே பஸ்ஸுக்கு கீட்டத கண்ணு. சரியா? டிக்கெட் கண்ணு. சரியா? பேக ஐன் கரண்ணு, அத்தட கண்ணு, உடத்தி அண்ணு. இல்லாட்டி இப்ப நீங்க பேக் ஒண்ணு கொண்டு போறீங்கன்னா, மேக்க சுட்டா தியாகண்ண புழுவாந்த, இதை கொஞ்சம் வச்சுக்கொள்ள இயலுமா. சரியா? இல்லாட்டி இசர நாவத்தன முன்னாடி நிப்பாட்டுங்க, மாமா இசரா பயனவா அப்படியெல்லாம் சொல்லணும். சரியா? இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். பிட்டி பஸ் நகின, பின்னாடி ஏறுங்க, இஸ்ராயும் பையன, டிக்கெட் கண்ணு. சரியா? இஸ்ஸரா பைனவா, அத்தனை நவத்தொன்னு, இஸ்ஸரா நவத்தொன்னு, இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் நீங்க கேட்டுக்கலாம். சரியா? இது இல்லாம இப்ப நான் உங்களை சொல்றேன், ஒரு நீங்க பஸ் ஒண்ணு போறப்ப பேசுற சொற்களை வந்து ஒரு உரையாடல் மாதிரி, நீங்க பஸ் ஒண்ணு போறீங்க, இல்லாட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கீங்க, அப்ப அந்த மாதிரி டைம்ல பேசுங்க, பேசி ஒரு உரையாடல் சொல்லுங்க அப்படின்னா
நீங்க எனக்கு எழுதி அனுப்பணும். அப்படி எழுதி அனுப்ப இல்லாட்டி அன்மியூட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து என்ன இருக்குது? எக்கெக் மாத்ருகாவலட்ட டெபஸ் ரச்சனையா கிளியன்னு. சரியா? அதாவது கீழே இருக்க இதுக்கு ஏத்த மாதிரியான உரையாடல்களை எழுதுங்க அப்படின்னு இருக்கு. சரி, இதுல இன ஃபெஸ்ட் இருக்குது. ரெதிப்பிலி விளந்த செலக்கட்டகோஸ் ரெதிப்பிலி மிளதீங்கினீங்க. சரியா? ரெதிப்பிலி விளந்த செலக்கனா ட்ரெஸ் கடை ஒண்ணுக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்குறது. சரியா? இப்ப இந்த இடத்துல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம்? அதாவது நம்ம படிச்ச நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம். சரியா? அதாவது விலைகள் கேட்கிறப்ப மேக்கே விலக்கியத அப்படின்னா அவரு பந்தா சட்டசியா அப்படின்னா 5800 இந்த டைம்ல விலைகள் அது யூஸ் பண்ணும். சரி, அதாவது கேள்விகள் யூஸ் பண்ணும். அரக்க பெண்ண மேக்க பெண்ண மேக்கு கீயத அரக்க கீயத அப்படின்னு கேள்வி சொற்கள் யூஸ் பண்ணும். சரியா? அடுத்து ஹோட்டல் ஏகடகஸ் கேமம் எழுதி இனிமே. சரியா? இப்ப இந்த இடத்துலயும் நம்பர்ஸை யூஸ் பண்ண போறோம். சரியா? நம்பர்ஸை யூஸ் பண்ணி கேள்வி கேட்போம். மேக்கே மிலக்கியத இல்லாட்டி அரக்கென் என்ன ரோல்ஸ் என்ன. சரியா? பெட்டிஸ் துணாக் என்ன அப்படி எல்லாம் கேட்போம். சரியா? அப்ப அந்த இடத்துகள்லயும் நம்பர்ஸ் யூஸ் பண்ண போவோம். அதே மாதிரி தென்ன அதாவது கிரியாபத வினை சொற்கள். சரியா? அதாவது நிகழ்காலத்துல யூஸ் பண்ற கிரியாபத வினை சொற்களும் யூஸ் ஆகும். சரியா? அடுத்தது காரியாலயக்க நிவாடு இல்லிம. காரியாலயக்கனா ஆபீஸ்ல லீவு கேட்கறது. சரியா? இப்ப நம்ம ஆபீஸ்ல எப்படி பேசுறதுன்னு பார்த்துருக்கோம். சரியா? இப்ப நீங்க ஆபீஸ் ஒன்ல போயிட்டு ஒருத்தர் மேனேஜர்கிட்ட லீவ் கேட்குறீங்கன்னா சார் ஆய் போவான். சரியா? சார் வணக்கம், மம எத்துலோட்ட என்னது சார், நான் உள்ள வரவா. சரியா? இது ஒரு கேள்வி. மம எத்துலோட்ட என்னது. சரியா? இப்ப ஓ என்ன மொனோத ஓனே இல்லாட்டி மொனோத கரண் ஓனே அப்படின்னு அவர் கேட்டார்னா சார் மட்டும் ஹட்ட இல்லாட்டி மட்டும் தாவஸ் நிற்க நீ வாடுவா கோனே சார், எனக்கு லீவுன்னு வேணும். அப்ப அவரு ஏன்னு கேட்டா சொல்லுமா மேம வெடக்கட்ட அனவா மாம மගේ දුවව එක්කරගෙන ඉස්කෝලට යනවා அப்படி சொல்லி சொல்லுங்க. பிள்ளையை கூட்டிட்டு ஸ்கூல் போகணும் இல்லாட்டி ஸ்கூல் சேர்க்க போகணும். சரியா? அடுத்து ஸ்கூலுக்கிட்ட எத்துல் வெண்ண යනවා. ඒ නිසා මට දවස් දෙකක් නිවාඩුවක් ඕනේ. அப்ப கேட்டாங்க. அப்ப சொல்லணும் நிறைய வேலை இருக்கு. அப்ப மேவிட அதை இவரை கல்ல என்ன ஹට ඔයාගේ වැඩ ටික அதை இவரை கல்ல என்ன அவுலக் நெஞ்ச நேசர் அவுலக் நே அவன் கல்லதில என்ன அப்படிலாம் சொல்லுவோம். அப்ப இந்த டைம்ல நம்ம ஆபீஸ்ல என்னென்ன சொற்கள் யூஸ் பண்ணுவோம், வசனங்கள் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்ததை வச்சு அது இல்லாம நீங்களும் யோசிச்சும் எழுதலாம். சரியா? நான் சொல்லி கொடுக்கறத மட்டுமே வச்சுக்கொண்டு நீங்க பேசிட முடியும் அப்படின்னு நினைச்சிட கூடாது. ஏன்னா இந்த 24 கிளாஸஸ்ல மேக்சிமமா எவ்வளவு முக்கியம், அதாவது முக்கியமா எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவுதான் இந்த கிளாஸஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சரியா? அது இல்லாம நீங்க பேசுறத வச்சு நீங்க இப்ப நான் உங்களை ட்ரை பண்ண சொன்னா நீங்க ஒரு புது சொல்லணும் ட்ரை பண்ணிட்டு அது வரல, அதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்கிறப்ப நம்ம எல்லாரோட டவுட்ஸையும் கிளியர் பண்ணி போறக்குள்ள புது புது சொற்கள் இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், இப்படி எல்லாம் சொல்லலாம். அப்படித்தான் அது கொஞ்சம் கொஞ்சமே இம்ப்ரூவ் ஆகும். சரியா? அப்ப நீங்களும் அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணினா மட்டும்தான் இந்த கிளாஸஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும். அதோட உங்களோட சிங்கள நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். சரியா? நீங்க எவ்வளவு டவுட்ஸ் வேணாலும் கேட்கலாம். சரியா? அப்படி எனக்கு இப்ப நிறைய சொற்கள் இருக்குது. சரியா? உதாரணமா எடுத்துக்கணும், லட்சக்கணக்கான சொற்கள் இருக்குது. சரியா? அப்ப அவ்வளவு சொற்களையும் உங்களுக்கு நான் இவ்வளவு சிங்கள அர்த்தம் இதுதான் அர்த்தம்னா இந்த 24 கிளாஸஸ்லயும் நம்ம சொற்கள் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சரியா? அப்ப அவ்வளவு நிறைய சொற்கள் இருக்குதானே. அப்ப அதுல நம்ம முக்கியமான இவ்வளவு சொற்கள் பார்த்தோம்னா இப்ப நீங்க ஒரு புது வசனம் ஒண்ணு எழுத போறப்ப அந்த சொற்கள் அர்த்தம் தெரியல, இது எப்படி சொல்றது அப்படின்னா நீங்க அடுத்த கிளாஸ்ல வந்து கேட்கலாம். அதோட நம்ம இப்ப மேக்சிமம் முக்கியமா பாக்குறது ஸ்போக்கன்னால இப்ப இந்த காலத்துல நம்ம ஸ்போக்கன் வந்து எல்லாம் நம்ம ஃபுல்லாவே சிங்களத்திலேயே பேசணும் அப்படின்ட்டு இல்லை. சரியா? அதாவது இப்ப நம்ம தமிழ்ல பேசுறப்பவும் ஃபைல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த கோப்பை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப ஃபைல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து கலைக்கலாம். அதே மாதிரி சிங்களமும் இங்கிலீஷும் சேர்ந்து கலைக்கலாம். சரியா? அந்த அரை ஃபைலுக்கு என்ன. சரியா? அரை ஃபைல் அந்த ஃபைலே எடுத்துட்டு வாங்க அப்படி சொல்லலாம். சரியா? அப்ப அந்த முக்கியமான இடங்கள்ல இல்லாட்டி
இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஃபைல் தான் சொல்லும். சரியா? அப்ப அந்த மாதிரி சொற்கள் யூஸ் பண்ற இடத்துங்கள்ல நீங்க இங்கிலீஷ் சொற்களையும் யூஸ் பண்ணி சொல்லலாம். சரியா? தென் வேளாவை கீயத அப்படின்னு கேட்கலாம். தென் டைமுக்கு கீயத அப்படின்னு கேட்கலாம். சரியா? நம்ம முக்கியமா முடிஞ்ச அளவுக்கு சிங்களத்தால பேசி ட்ரை பண்ணாலும் நம்மளையே மீறி இங்கிலீஷ் சொற்களும் நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம். சரியா? හැට ක්ලාස් එක තියෙනවාද? சரியா? හැට ක්ලාස් එක තියෙනවාද? நாளைக்கு கிளாஸ் இருக்குதா? சரியா? அப்ப நம்ம හැට පන්ති තියෙනවාද? அப்படியும் கேட்கலாம். හැට පන්ති තියෙනවාද? நம்மளுக்கு அதை விட லேசா හැට கிளாஸ் එක තියෙනවාද கேட்கறது. அது பிழை இல்ல. அது சரி. சரியா? அப்ப அதாவது இப்ப நம்ம ரியல் டைம்ல இப்ப நீங்க இதை படிச்சுக்கொண்டு ரியல் டைம்ல தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அப்ப எல்லாமே முக்கியம். எல்லா சிங்கள வேர்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. சரியா? முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியா? தெரிஞ்சு வச்சுக்கொண்டா தானே பிழை இல்லாம யூஸ் பண்றதுக்கு. அப்ப அது இல்லாம முக்கியமான இடங்கள்ல இங்கிலீஷ் சொற்களை யூஸ் அதாவது லேப்டாப்புக்கு அது என்ன, அந்த லேப்டாப்பை தாங்க. இப்ப லேப்டாப்க்கு நம்ம சிங்களத்தால என்ன சொல்லுவோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் இல்லை தானே? இப்ப நம்ம தமிழ்ல கணினி சொல்ற மாதிரி சிங்களத்துல சொல்லுவாங்க. சரியா? பரிகணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப அரை பரிகணக்கே அது என்ன அப்படின்னு சொல்லணுமா? இல்ல தானே? அப்ப அரை லேப்டாப்புக்கு அது என்ன அப்படின்னு சொல்லுவோம். அரை போனுக்கு அது என்ன, அப்ப நம்ம துறக்கத்தனே அது என்ன அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரியா? அப்ப எது எது முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணுமோ அதுகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அது இல்லாம புது சொற்களையும் தெரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணணும். சரியா? இப்ப நான் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற சொற்கள் இல்லாம நீங்க எக்ஸ்ட்ராஸா சொற்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா ஈஸியான வழி இப்ப நம்ம டிவிஸ் பாக்குறது. சரியா? இப்ப நம்ம நிறைய டிவிஸ் பார்ப்போம், இல்லாட்டி போன் பார்ப்போம், போன்ல ஃபேஸ்புக் பார்ப்போம். சரியா? அப்ப அதுகள்ல இப்ப ஃபேஸ்புக்ல வரும் சிங்கள போஸ்ட் வரும். அதெல்லாம் இப்ப இது வரைக்கும் சிங்களம் தெரியாம நீங்க இது என்ன ஒண்ணு விளங்கல அப்படின்னு தட்டி விட்டு போயிடலாம். சரியா? இனிமேலாவது அதுகளை கொஞ்சமாச்சும் வாசிக்க ட்ரை பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ணணும். சரியா? அப்படி புரிஞ்சுக்கொள்ள எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வாசிக்கிறதுக்காச்சும் ட்ரை பண்ணணும். சரியா? அது இல்லாம டிவிஸ் பார்ப்போம். சரியா? மோஸ்ட்லி ஈஸியான வழி டிவிஸ் பார்க்கறது. சரியா? டிவிஸ் பார்க்கறப்ப உங்க வீட்டுல சிங்களம் தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. அதை விட லேசான வழி என்னன்னா நியூஸஸ் பார்க்கறது. சரியா? நியூஸஸ் பார்க்கறது வந்து இப்ப நம்ம உதாரணமா பார்த்தோம்னா ஸ்ரீலங்கால சக்தி டிவி, சிரச டிவி இருக்கு. சரியா? ரெண்டுமே ஒரே கம்பெனி. சரியா? அப்ப சக்தி டிவில என்ன நியூஸ் சொல்றானோ அதே நியூஸ் தான் திரும்ப சிரச டிவில சொல்லுவான். சரியா? சிரசையில 7 மணிக்கு சொல்ற நியூஸ சக்தி டிவில 8 மணிக்கு சொல்லுவான். சரியா? திரும்ப 10 மணி அப்படி மாத்தி மாத்தி சொல்லுவான் தானே. அப்போ ஒரு நியூஸை பார்த்து இப்ப தமிழ் நியூஸை பார்த்துட்டீங்கன்னா இந்த நியூஸ்ல இதுதான் சொல்றாங்க. இப்ப நம்ம தமிழ் நியூஸை பார்த்தாலும் நமக்கு தெரியும் இதுதான் சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுச்சுன்னா திரும்ப நீங்க சிங்கள நியூஸை பாக்குறப்ப அவங்க சொல்றப்ப இதுதான் அந்த நியூஸ். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொய்யா சரி நீங்க ஒரு புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணணும். சரியா? பொய்யா இதுதான் சொல்றாங்க, அப்ப இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்றப்ப திரும்ப நீங்க ஒரு இடத்த அப்ப அந்த நீங்க பிழையா தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் திரும்ப நீங்க ஒரு இடத்துல யூஸ் பண்ணி அது பிழையாக இருந்துச்சுன்னா அந்த பிழையை திருத்தினது வந்து உங்களுக்கு எப்பயுமே மறக்காம ஞாபகமா இருக்கும். சரியா? இது வந்து ஈஸியா சிங்களம் கற்றுக்கொள்ளுது. சரி. இப்ப என்னைய எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுல நிறைய சிங்கள கார்ட்டூன்ஸ் பார்ப்பேன். சரியா? அப்ப சிங்கள கார்ட்டூன்ஸ் பார்த்தா சிங்களம் கத்துக்கிட்டேன். இப்ப சொல்லுவாங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் கத்துக்கிறவங்க நிறைய இங்கிலீஷ் டிவி பாருங்க, இங்கிலீஷ் பேப்பர் வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி தான் நம்ம இப்ப டெக்னாலஜியா யூஸ் பண்ணி எப்படி சிங்களம் கத்துக்க போறோம். இப்ப முன்ன சொல்லலாம், நீங்க அந்த புக் வாசிங்க, புக் வாசிச்சா தான் உங்களுக்கு விளங்கும், இல்லாட்டி பேப்பர் வாசிச்சா தான் உங்களுக்கு விளங்கும். இப்ப யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி புக் வாசிக்கிறது இல்லாட்டி பேப்பர் வாங்கி வாசிக்கிறது அதெல்லாம் பொய்யான விஷயம். அப்ப நான் உங்களுக்கு சொல்லலாது நீங்க பேப்பர் வாசிச்சீங்கன்னா நிறைய கத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது நடக்காது. இப்ப அதனாலதான் நான் உங்களுக்கு ஈஸியான வழியா சொல்றேன். நீங்க இது வரைக்கும் இப்ப நீங்க Facebook பாக்குறீங்கன்னா ஒரு சிங்கள போஸ்ட் ஒண்ணு வருதுன்னா நீங்க அதை வாசிக்க தெரியாமையோ இல்லாட்டி சில வேளை வாசிக்க தெரியாது. இப்ப வாசிக்க தெரியாதுன்னா சும்மா தட்டி விட்டு என்னன்னே விளங்காது அப்படின்னு தட்டி விட்டு போயிடலாம். இதுக்கு பிறகு நீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க தோணுது பிறகு சும்மா வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? அது மூலியமா உங்களோட சிங்கள நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இப்ப நீங்க அதை வாசிச்ச பிறகு ஒரு அர்த்தம் விளங்கலைன்னா நீங்க அடுத்த கிளாஸஸ்ல வந்து கேட்கலாம். சார் இந்த சொல்ற அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன். அப்படி எனக்கும் தெரியாம நிறைய சொற்கள் இருக்கும். சரி, அப்ப எல்லா சொற்களும் எனக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரியாம இருந்துச்சுன்னா நான் எங்க சரி ரெஃபர் பண்ணிட்டு வந்து அடுத்த கிளாஸஸ்ல சரி நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? அதை விட ஈஸியான வழி இருக்கு கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுது. ஆனா கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல வந்து சொற்கள் ஓரளவுக்கு சரியா வரும். சரியா? ஆனா வசனமா கூகுள் டிரான்ஸ்லேட் பண்றப்ப வசனமா பிழையா தான் வரும். ஏன்னா நானே நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லயும் நிறைய பேர் ட்ரை பண்ணி வசனமா இப்ப தமிழ் வசனத்தை அடிச்சுட்டு அதை சிங்களத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எடுக்கிறப்ப அது தனியா தெரியும்.
இவங்க கூகுள் டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்காங்க அப்படி. ஏன்னா இதுல பாதிக்கு பாதி பிழையாத்தான் வருது. சரியா? அப்ப நீங்க கூகுள் டிரான்ஸ்லேஷனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? அதாவது நீங்க எப்படி உங்களோட நாலேஜ நான் இந்த 24 கிளாஸஸ் இல்லாம நீங்க எப்படி இம்ப்ரூவ் அதாவது 24 கிளாஸஸ்னா 48 ஹவர் தான். சரியா? 48 ஹவர்ல மேக்சிமமா எவ்வளவு விளங்கி கொள்ளலாம்? அப்ப நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சரியா? எவ்வளவு மேக்சிமமா செய்ய இயலுமோ அவ்வளவு செய்வேன். சரியா? இந்த கிளாஸ் முடியிறப்ப நீங்க பேசுவீங்க. சரியா? பேசிடுவீங்க. சரியா? அது ஷுவரா பேசலாம். சரியா? ஆனா அது இல்லாம அது எக்ஸ்ட்ராவா நீங்க இன்னும் தெரிஞ்சு கொள்ளதான் அது உங்களுக்கு ஃப்ளூவெண்டா பேச வரும். சரியா? நான் ஒரு சிங்கள ஆட்கள்கிட்ட பேசுறதுக்கும் நீங்க இப்போ பேசிக்கா போயிட்டு ஒரு சிங்கள ஆட்கள்கிட்ட பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது உச்சரிப்புல டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்ப தனியா இப்ப நம்மகிட்ட ஒரு சிங்கள ஆள் வந்து தமிழ் பேசுறப்போ டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்கும்ல. ஆனா அதே ஒரு சிங்கள ஆள் வந்து நம்மளோட தமிழ் அவர் சிங்களமா தமிழான்னு தெரியாத அளவுக்கு பேசுவாரு. அப்ப இதுதான் பேசிக்கா உள்ளவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப அந்த டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கணும்னா நீங்க இப்ப இந்த ஒரு 48 24 கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் நீங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது ஒரு நல்ல ஃப்ளூவெண்டா பேசுற அளவுக்கு போயிட்டு நிக்கும். சரியா? அதோட இன கடைசியா இருக்குது விசேஷ பிரதிகார சந்தா ரோகலக்க தினேக்ஸா வெலாவ பெண் கரகின. அதாவது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் ஒன்ல டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுது. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லங்கா ஹாஸ்பிட்டலுக்காக கால் பண்ணீங்கன்னா சிங்களத்தால கதைப்பாங்க. சார் මොනවද ඕනේ අපි මේ ලංකා හොස්පිටල් එකේ ඉන්න කතා කරන්නේ මොනවද කරන්න ඕනේ அப்படின்னு கேட்டாங்கன்னா මට මගේ අම්මට සනීප නැහැ මේ වගේ තියෙනවා මට டேட் එකක් වෙන් කරගන්න පුළුවන්ද அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு இந்த நாள்ல வாங்க எவ்வளவு ஃபீஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரியா? அப்ப அந்த மாதிரி ஒரு உரையாடல்கள்லாம் இப்ப இதெல்லாம் முக்கியமான இப்ப நம்ம ஸ்ரீலங்கால முக்கியமா இந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். சரி, இது இல்லாம நிறைய இடங்களும் யூஸ் பண்ணுவோம். ஆனா முக்கியம் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல எப்படி பேசணும், சரியா? அந்த மாதிரி எல்லாம் முக்கியமான விஷயம். இப்ப நீங்க ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டு தெரியாத ஒரு இடம் சொல்லல நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நீங்க தனியா இருக்கீங்க, பஸ் ஏறி வீட வரணும், இப்ப பஸ் எங்க நிக்கும்னு தெரியாது. அப்படியான இடத்துல நம்ம பஸ்ல எப்படி பேசுவோம் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்றது, அதாவது முக்கியமான இடங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்வது. சரியா? இப்ப அது மாதிரி இதுல என்னன்னா முக்கியமா நீங்க எப்படி எந்த இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படியான அதாவது முக்கியமான விஷயம் இருந்தா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்காம முக்கியமா எவ்வளவு அப்படின்ட்டுதான் இந்த கிளாஸஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கு. அதாவது இந்த மேக்சிமம் டைம்ல எவ்வளவு முக்கியமா சொல்லி கொடுக்கலுமோ அவ்வளவுதான் இந்த கிளாஸை சொல்லி கொடுப்போம். சரியா? மேக்சிமம் நீங்க எல்லாரும் கிளாஸ் முடியிறப்ப சிங்களம் பேசுவீங்க. சரியா? சிங்களம் பேசுவீங்க. அதோட நீங்க சிலருக்கு என்னன்னா சிங்களம் பேசுவீங்க, சிங்களம் எழுத வராது, சிங்களம் வாசிக்க தெரியாது அப்படியும் இருப்பீங்க. சரியா? இப்ப அந்த கிளாஸஸ்க்கும் நம்ம அந்த மாதிரி ஆட்கள் மோஸ்ட்லி எழுதி ட்ரை பண்றது நல்லது. சரியா? சிலருக்கு எழுத வாசிக்க தெரியும், இல்லாட்டி விளங்கி கொள்ள தெரியும், திரும்ப பேசுறதுக்கு வராது அப்படியும் இருக்கும். சரியா? அப்ப அது எல்லாம் ஒன்றும் பயப்படாம இந்த கிளாஸஸ் வரலாம். ஏன்னா டவுட்ஸ் நீங்க எவ்வளவு டவுட்ஸ் வந்தாலும் அப்பயே சார் அன்மியூட் பண்ணி டவுட் ஒன்று இருக்குது இப்படித்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிக் கொடுப்போம். அப்ப டவுட் நீங்க கேட்கிறப்ப உங்களுக்கு கிளியர் ஆகுறதோட இல்லாம மற்றவங்களுக்கும் அது கிளியர் ஆகும், இல்லாட்டி ஞாபகம் இருக்குமா இப்படி ஒன்று கேட்டாங்க அப்ப இதுதான் அப்படின்ட்டு அடுத்து நீங்க எப்ப யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி டைம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண லேசா இருக்கும். சரியா? இப்ப இது அவ்வளவுதான் நம்ம இந்த 24 கிளாஸஸ் நம்ம பாக்குறது. சரியா? ஏன்னா இவ்வளவுதான். சரியா? இவ்வளவுதான் முக்கியமா அப்படின்னா இப்ப நான் தமிழ்ல இருக்க இலக்கணம் மாதிரி நம்ம பார்க்கல. சரியா? முக்கியமா என்னென்ன வேணுமோ அவ்வளவுதான். இலக்கணம் மாதிரி பார்க்க போனோம்னா 2 வருஷம் 24 கிளாஸஸ்ல 2 வருஷம்னாலும் அது போய்கிட்டே தான் இருக்கும். சரியா? இப்ப நம்ம அந்த அளவுக்கு சிங்களம் கத்துக்க போறதுல நம்மளோட ஸ்போக்கன் திறமை, நம்மளோட வாசிக்கிற திறமை, நம்மளோட எழுதுற திறமை அதை ஒரு அளவுக்கு மீடியம் லெவல்ல வச்சு கொள்றதுக்காக தான் இந்த கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கு. சரியா? அதாவது டிப்ளமா கிளாஸ். சரியா? வேற டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இருந்தா கேட்கலாம். சரியா? வேற டவுட் எதுவும் இருக்குதா? இல்ல. ஓகே, இது ஓகேவா இருந்துச்சா இந்த ஓரியன்டேஷன்? இல்லாட்டி வேற எதுவும் நான் சொல்லணுமா? இல்ல, ஓகே. கிளாஸ் போய்க்கு டவுட் இருந்தா கேட்குறோம். ஓகே, அந்த டைம்ல அன்மியூட் பண்ணி பேசுறப்ப அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகே தான். இல்லாட்டி என்னோட இப்போ வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அந்த டைம் கிளாஸஸ் போகிறப்ப வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நான் இப்போ உங்களை நீங்க செய்யற ஒர்க்ஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. மோஸ்ட்லி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் நான் அனுப்ப சொல்றேன். சரியா?
ஏன்னா நீங்க இப்ப பிழை எழுதிருப்பீங்க, அதனால குரூப்புக்கு போட ஒரு மாதிரி இருக்கும், அப்படி எல்லாமே இருக்கும் தானே. அப்ப அதனால ஆமா. நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நான் அதை பார்த்துட்டு நான் அப்பயே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்லுவேன். சரியா? ஓகே ஓகே. கிளாஸஸ் அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுன்னா அடுத்த நாள் உள்ள வந்து கிளாஸஸ் ரெக்கார்டிங்கும் கிளாஸஸ் நோட்ஸும் வந்து குரூப்ல அப்லோட் ஆயிடும். சரியா? அதையும் நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சுக்கொள்ளலாம். சரியா? வேற யாரும் எதுவும் கேட்கணுமா? ஓகே. அப்ப இதுதான் நம்ம இந்த ஓரியன்டேஷன் வந்து சும்மா ஒரு பேசிக்கான ஐடியா ஒன்று உங்களுக்கு எப்படி இந்த கிளாஸஸ் போகும், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு இதுக்காக தான் இந்த ஓரியன்டேஷன் சேர்த்தது. சரியா? நம்மளோட அடுத்த கிளாஸஸ் வந்து அக்டோபர் மந்த் மிட்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எந்தெந்த கிழமையில 3 நாள் நடக்கும், அதெல்லாம் எந்த டைம்ல நடக்கும் அப்படின்னு ஆக்ஸ்போர்ட் காலேஜால இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. அவ்வளோதான் ஓரியன்டேஷன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஓகே சார். Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir.